இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தமது கட்டுப்பாட்டு எல்லைக்கு அப்பால் சென்று வான்பரப்பு மோதல்களில் பரஸ்பர வான்வெளி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த மோதல் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அண்மைய காலங்களில் இடம்பெற்ற பாரதூரமான மோதலாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 22 பஹல்கமில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் நோக்கில் இந்தியா பாகிஸ்தான் நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் இருக்கின்ற பயங்கரவாத உட்கட்டமைப்பு என கூறப்படும் இடங்களை இலக்கு வைத்து ஆபரேஷன் சிந்தூர் எனும் ராணுவ நடவடிக்கையின் கீழ் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதை அடுத்து இந்த மோதல் வலுவடைந்திருக்கின்றது என்று கூறலாம். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஒரு Su-30, ஒரு MiG-29 மற்றும் ஒரு ஆளில்லா விமானம் உள்ளிட்ட 5 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி தமது எதிர்த்தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. ஆரம்ப தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் அங்கு இடம்பெற்ற அந்த தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 46 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது. வான்வெளி தாக்குதல்களினால் முஷராபாத் மற்றும் பஹவல்பூர் உள்ளிட்ட நகரங்களில் வெடிப்புச் சம்பவங்கள், மின்வெட்டுகள் மற்றும் அமைதியின்மை போன்றன ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதனிடையே இந்த நடவடிக்கை பயங்கரவாத அச்சுறுத்தலை நடுநிலையாக்கும் செயல் என்பதுடன் இதனை விரிவாக்கப்படாத மற்றும் அளவிடப்பட்ட செயல் என இந்திய தரப்பில் இருந்து இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனினும் இந்த நடவடிக்கை, இந்தியாவின் இந்த செயலை போருக்கான ஒரு செயலாக கருதுவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் அதற்கு தகுந்த பதிலடி வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இரு நாடுகளும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் நிலைமை தற்போது நிலையற்றதாக இருக்கின்றது. எனவே இந்த அயல் நாடுகளுக்கிடையில் அணு ஆயுதம் ஏந்திய இந்த மோதல் விரிவடையலாம் என்பதால் சர்வதேச சமூகங்கள் தற்போது அமைதியை காக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது 24 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு 70 பயங்கரவாதிகளை கொல்வதற்கு இந்தியாவுக்கு 25 நிமிடங்களே எடுத்தது. மே மாதம் 7 அதிகாலை 1:05 முதல் அதிகாலை 1:30 வரை நீடித்த இந்த தாக்குதல்களை இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் எனும் குறியீட்டு பெயரில் மேற்கொண்டன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக எல்லை தாண்டி 9 பயங்கரவாத முகாம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ராணுவ தாக்குதலை சிந்தூர் என்ற பெயரில் அழைப்பது பெருமைக்குரிய தருணம் என தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை திட்டமிட்டபடி எந்த தவறும் இன்றி செயற்படுத்தப்பட்டதாகவும் பதிலடி தாக்குதல் வெற்றிகரமாக முடிவுறுத்தப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பிலான இந்தியாவின் விளக்கத்தின் போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது ராணுவம் மேற்கொண்ட துல்லியமான தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இன்று காலையிலேயே எல்லை தாண்டிய தாக்குதல்களை தடுக்கும் பதிலடி வழங்கும் முன்னாயத்த பயிற்சியில் ஈடுபட்டமையை நீங்கள் அறிவீர்கள். இந்த நடவடிக்கைகள் அளவிடப்பட்டவை, விரிவாக்கப்படாதவையாகும், விகிதாசாரமானவை மற்றும் பொறுப்புணர்வு மிக்கவையாகும். பயங்கரவாத உட்கட்டமைப்பை இல்லாமலாக்குவதிலும் இந்தியாவுக்குள் அனுப்பப்படக்கூடிய பயங்கரவாதிகளை தடுப்பதிலும் அவர்கள் கவனம் செலுத்தினர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு பேரவை 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த கண்டிக்கத்தக்க பயங்கரவாத செயலுக்கு காரணமானவர்கள், அமைப்பாளர்கள், நிதியுதவி செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்களை பொறுப்பு கூற வைத்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் அண்மைய கால நடவடிக்கைகளை இந்த விடயத்தின் பின்னணியிலேயே கண்ணோக்க வேண்டும். பயங்கரவாத தாக்குதலில் கணவர்களை இழந்த பெண்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயருடன் இந்த நடவடிக்கைக்கு தலைமை தாங்க பெண் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்தமை ஒரு சக்தி வாய்ந்த நடவடிக்கையாக பாராட்டப்பட்டது. Operation Sindoor was launched by Indian Armed Forces. பஹல்காமா பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதற்காக இந்திய ஆயுத படைகளால் ஆபரேஷன் சிந்தூர் நிறுவப்பட்டது.
9 முகாம்கள் மீது இலக்கு வைக்கப்பட்டதுடன் அவை வெற்றிகரமாக தகர்த்தப்பட்டன. பாகிஸ்தான் கடந்த 3 தசாப்தங்களாக பயங்கரவாத உட்கட்டமைப்பை உரிய முறையில் உருவாக்கியுள்ளது. இது ஆட்சேர்ப்பு, போதனை மையங்கள், ஆரம்ப மற்றும் கற்கைகளுக்கான பயிற்சி பகுதிகள் மற்றும் கையாள்பவர்களின் ஏவுதளம் ஆகியவற்றின் சிக்கலான வலையமைப்பாகும். இந்த முகாம்கள் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் நிர்வாகத்துக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதிகளிலும் அமைந்துள்ளன. நம்பகமான உளவுத்துறை தகவல்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இதற்கான வசதிகளின் வகைப்பாகம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் ஆபரேஷன் சிந்தூருக்கான இந்த இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதையும் பொதுமக்கள் உயிரிழப்பதையும் தவிர்க்கும் நோக்குடன் இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பஞ்சாபின் சியல்கோட், பஹவல்பூர், அசாத், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 6 இடங்களில் இந்தியா நடத்திய நள்ளிரவு தாக்குதல்களுக்கு பதிலடியாக 5 இந்திய போர் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. 3 ரஃபேல் விமானங்கள், Su-30 மற்றும் MiG-29 ரஷ்ய விமானங்கள் உள்ளிட்ட 5 இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. அதிகாலை 1 மணிக்கு இடம்பெற்ற ஆபரேஷன் சிந்தூர் இந்திய வான்வழி தாக்குதல்களுடன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராணுவ மோதல் ஆரம்பமானது. பாகிஸ்தான் தனது விரைவான பதிலடியை ஆரம்பித்ததன் பின்னர் அதிகாலை 2:45 மணி அளவில் 2 இந்திய ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அதாவுல்லா தரார் உறுதிப்படுத்தினார். 4வது மற்றும் 5வது இந்திய ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அதிகாலை 5 மணிக்கு பின்னர் அமைச்சர் தரார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆகியோர் உறுதிப்படுத்தினர். இந்தியா தனது கட்டுப்பாட்டு கோட்டில் வெள்ளை கொடியை அசைத்து தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக தகவல் அமைச்சர் ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள சோரா வளாகத்தில் இந்திய ராணுவத்தால் வெள்ளைக்கொடி ஏற்றப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் பல நிலைகள் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளால் அளிக்கப்பட்டதாக தகவல் அமைச்சர் தரார் மேலும் தெரிவித்தார். இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என தொலைக்காட்சி நேர்காணலில் பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அதாவுல்லா தரார் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு வலுவடைந்து வரும் சூழ்நிலை. இது தொடர்ந்தும் இடம்பெறும் சூழ்நிலை. வெளிப்படையாகவே எங்களுக்கு ஒரு தாக்குதல் நடந்துள்ளது. நாங்கள் பதிலடி வழங்கியுள்ளோம். எனினும் நான் முன்னர் பல நேர்காணல்கள் கூறியதை போன்று இந்தியா தாக்கும் என்ற அச்சம் எமக்கு இருப்பதாக அன்றிரவு நான் வந்து கூறினேன். இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்பதனை நாம் எப்போதும் கூறியுள்ளோம். ஆதாரங்கள் இல்லாமல் பஹல்காம் தொடர்பிலான முழு அத்தியாயம் தொடர்பிலும் விசாரணை மேற்கொள்ளுமாறு நாம் கூறினோம். எமது கரங்கள் சுத்தமாக இருப்பதை நாம் கூறினோம். விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். நியாயமான வெளிப்படை தன்மையான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் இந்தியா நடத்திய தாக்குதல்களுக்கு முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதுவரை வரவழைத்துள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையேயான பாரிய பதற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதலை தணிப்பதில் ஆக்கப்பூர்வமான வகிபாகத்தை வகிக்க தயாராக உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கை அவமான செயல் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமது அரசாங்கம் கண்காணித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளும் விரைவாக ராணுவ மோதலை தடுக்கும் விதமாக பொறுமையாக செயற்பட வேண்டும் என ஐநா செயலாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் மோதல்களை தவிர்க்குமாறு சர்வதேச சமூகமும் வலியுறுத்தியுள்ளது.